Hello guys, welcome to BA Book and PM Career Guidance. நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் செட் ஒன்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 20 ப்ராக்டிஸ் கொஷினுக்கான சொல்யூஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் செட் 2. இதில் ஒரு 20 கொஷினுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா எங்கெங்கெல்லாம் இந்த மைனஸ் ப்ளஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கொடுக்க மாட்டா மோஸ்ட்லி. இந்த மைனஸ் சிம்பிள் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று இந்த இன்பிட்வீனில் கொடுத்துருக்கிறது மல்டிப்ளிகேஷனா இல்லை டிவிஷனா, அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? 13/18 இன்ட்டு -12/39. ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை மட்டும் சால்வ் பண்ணலாம். 13 இன்ட்டு 1 டைம் 13, 13 இன்ட்டு 3 டைம் 39 கிடைக்குமா? ஸோ இது ரெண்டையும் நான் 13 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து -12/3 இருக்குது. அப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 4s are 12 கிடைக்கும். சரி, இங்கே 4 இருக்குது, இங்கே 18 இருக்குது. இந்த ரெண்டையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 2s are 4, 2 9s are 18. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 9 இருக்குது. அப்போ 2/9 கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே என்ன இருக்குது? மைனஸ் சிம்பிள் இருக்குது. அதை அப்படியே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்பிட்வீனில் மைனஸ் இருக்கா? அந்த மைனஸும் அப்படியே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 8/9 இன்ட்டு 3/4 இருக்கா? ஸோ இதை ரெண்டையும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 4 2s are 8. அண்ட் இதை ரெண்டையும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 3s are 9 கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் எவ்வளோ? ப்ளஸ்ன்னு கிடைக்குமா? ஸோ இது ப்ளஸ்ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் இதை சால்வ் பண்ணால் எனக்கு எவ்வளோ ஆன்சர் கிடச்சிருக்கு? 2/3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும். -7/-9 இருக்குது. இங்கே டிவிஷன் சிம்பிள் போட்டு 63/36 இருக்கா? சரி, இன்னொரு நோட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷின் சொல்கிறேன். 1/2 டிவைடட் பை 3/4 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 1/2 நியூமரேட்டரில் எடுத்துப்பீங்க, டிவைடட் பை 3/4 டினாமினேட்டரில் எடுத்துப்பீங்க. இப்போ டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குன்னா இது நியூமரேட்டருக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? 3/4 இருக்கிறது அப்படியே 4/3 ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்குல்ல, இதை போடாமல் டிவிஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதோடைய ரெசிப்ரோக்கல் அப்படியே எடுத்து எழுதணும். 3/4 இருக்கா? அப்போ 4/3 எடுத்து எழுதணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு இந்த 2 மைனஸ் இருக்குல்ல, மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே டிவைடில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 7/9 இருக்குது. இந்த டிவிஷன் சிம்பிளை நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை சேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போ டிவிஷன் சிம்பிளுக்கு அடுத்து இருக்க இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, 63/-36ன்னு இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுமா? -36/63 சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் தானே? ஸோ 9 இன்ட்டு 4 டைம்ஸ் 36ன்னு கிடைக்கும். அண்ட் 7 இன்ட்டு 9 டைம்ஸ் 63 கிடைக்கும். இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -4/9. ஸோ இப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னா -2/9 ப்ளஸ் 2/3. அண்ட் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன? மைனஸ் 4/9. ஸோ இப்போ 3 ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த 3 ஃப்ராக்ஷனையும் நான் சால்வ் பண்ணணும். ஸோ எல்லாமே ப்ளஸ் மைனஸில் தான் இருக்குது. எதுவும் மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸில் மைனஸில் இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இல்லைனா இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்து அதை வந்து டினாமினேட்டரில் வச்சுப்போம். ஓகேங்களா? அப்போ 9 3 9 இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் என்னன்னா 9 தான் கிடைக்கும். நம்ம நார்மலாக சால்வ் பண்ணுவோம்ல, 9 3 9 எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 9 டேபிளில் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 3 3s are 9, 3 into 1 3 3s are 9. அகைன் 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 1ன்னு கிடைக்கும். ஸோ 3 3s are எவ்வளோ? 9. இதுதான் இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம். அப்போது இங்கே 9 இருக்குது. அப்போ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கேயும் 9 இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போது இங்கே 3 இருக்கா? இந்த 3 நான் என்ன பண்ணணும்? 9ன்னு சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? 3 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 9 சேஞ்ச் ஆகிடுமா? அண்ட் இன்னொன்று, ஒரு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் மட்டும் 3ஆல் மல்டிபிள் பண்ணக்கூடாது. இப்போ இதை 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா நியூமரேட்டரையும் அதே 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இப்போ சால்வ் பண்ணுங்கள். -2 ப்ளஸ் 2 3s are எவ்வளோ? 6 -4. அண்ட் டிவைட்ல எல்லாமே 9 தானே இருக்குது. 3 3s are மல்டிபிள் பண்ணாலும் 9 தான் கிடைக்கும். அப்போ காமனாக 9 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு -2 -4 என்னது? -6. இங்கே என்ன இருக்குது? +6/9. -6 + 6 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன? 0/9. 0/anything என்னது? 0 தான். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 0. ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா தான் 1ன்னு கிடைக்கும். ப்ளஸ் மைனஸில் இருக்கும்போது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். இதுவும் லாஸ்ட் கொஷின் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே சால்வ் பண்ணிடுவோமா? இங்கே 16, இங்கே 8 இருக்குது. அப்போ 8 டேபிளில் கேன்சல் பண்ணால் 8 2s are 16ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்
இங்கே 5 இங்கே 20 அப்போ 5 4s are 20 கிடைக்குமா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது 2 4s are எவ்வளோ ஏன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தானே இருக்குது அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும் 2 into 4 எவ்வளோ 8 அண்ட் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அண்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகும் ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள் இப்போது 3 into 5 times 15 எழுதலாமா அடுத்து 5ம் 5ம் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குது 35 மட்டும்தான் இருக்குது அப்போ 35 minus 8 எவ்வளோ 27 ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 27 நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி சால்வ் பண்ணிடுவோமா ஃபர்ஸ்ட் 8 2s are 16 5 4s are 20 அப்போ 2 4s are எவ்வளோ 8 முன்னாடி மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் 8 அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கிடச்சிரும் அண்ட் இதை சால்வ் பண்ணால் 3 into 5 times 15 5 கேன்சல் ஆகிடும் இப்போ 35 மட்டும் பேலன்ஸ் இருக்கும் அண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்னா டிவிஷன் சிம்பிள் இருக்குது இங்கே முன்னாடி எல்லாம் ப்ளஸ் இருந்துச்சு மைனஸ் இருந்துச்சு லாஸ்ட் கொஷனில் அதுக்கு முன்னாடி கொஷனில் எல்லாத்துலேயும் ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸோ ப்ளஸோ தான் இருந்துச்சு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் இருந்துச்சு பட் இந்த கொஷனில் பாருங்கள் ப்ராக்கெட்டுக்கு வெளியவே டிவிஷன் இருக்குது அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல இந்த ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள் ஃபுல்லாக 11/16 + 4/8 இருக்கா இது நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது இந்த 4 8 இது இப்போயும் கேன்சல் பண்ணலாம் பட் இந்த 16 8க்கு நீங்கள் ஈஸியாக எல்சிஎம் எடுக்க முடியும் அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க இப்போது இங்கே 16 இருக்குது இங்கே 8 இருக்குது இன் பிட்வீனில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் அப்படி இல்லைனா எல்சிஎம் எடுக்கணுமா அப்போ 16க்கு 8க்கு எல்சிஎம் என்ன 16 தான் ஓகேங்களா அப்போ 16 டிவைடில் வரணும் அப்போ என்ன பண்ணணும் 8 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 16 கிடச்சிருமா அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்போ 11 + 4 2s are எவ்வளோ 8 11 + 8 எவ்வளோ 19/16 இப்போ இதை நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா 19/16 கிடைக்கும் இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது டிவிஷன் சிம்பிள் இருக்கா ஸோ அப்போ டிவைடட் பை 19/16 ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா -8 + 35 ஸோ அவசரப்பட்டு இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நமக்கு ஒரு ரூல் தெரியும் போர்ட் மாஸ்னு ஒரு ரூல் படிச்சிருக்கீங்களா அதில் டிவிஷனை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடிஷன் சப்ராக்ஷன் போகணும் ஸோ இங்கே சப்ராக்ஷன் அடிஷன் இருக்குல்ல இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணக்கூடாது ஓகேவா அடுத்து டிவிஷன் சிம்பிள் இருக்கா இதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா 19/16 எப்படி மாறும் 16/19 அப்படின்னு சேஞ்ச் ஆகும் அப்போ இதோட வேல்யூ என்ன இது எதையும் கேன்சலே பண்ண முடியாது ஏன்னா 19 அப்படின்றது ப்ரைம் நம்பர் ஸோ வேறு எந்த நம்பராலையும் கேன்சல் பண்ண முடியாது ஸோ 35 × 16 அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் 35 × 16 ஃபஸ்ட்டு 6 டேபிளில் மல்டிப்ளை பண்ணுவோமா 6 5s are 30 0 ரிமைனிங் 3 6 3s are 18 18 + 3 21 அடுத்து 1 டேபிளில் மல்டிபிள் பண்ணால் 5 3ன்னு கிடைக்கும் இப்போ 0 5 + 1 6 3 + 2 5 அப்போ இதோடைய ஆன்சர் மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு 560/19 ஏன்னா நியூமரேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டேன் டினாமினேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது -8ன்னு இருக்குது சரி சேம் நம்ம முன்ன சொன்னோம்ல இப்போ ப்ளஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்கணும் அப்படி இல்லைனா ஒன்று எல்சிஎம் எடுப்போம் இல்லைனா இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் இதை டேரெக்டாக இது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிப்போம் அந்த மெத்தட் கூட நீ டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ 19 × 8 எவ்வளோ கிடைக்கும் 19 × 8 8 9s are 72 2 ரிமைனிங் 7 8 × 1 8 8 + 7 எவ்வளோ 15 அப்படின்னு கிடைக்கும் இப்போ -152 இங்கே ப்ளஸ் இருக்கா ப்ளஸ் 560 பை டினாமினேட்டர் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே கூட எடுத்துக்கலாம் டேரெக்டாக இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் இது கூட ப்ளஸ் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைனா எல்சிஎம் எடுக்கிற மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே 19 தான் கிடைக்கணும் இங்கே 19 இருக்குன்னா இங்கேயும் 19 இருந்தால் தான் என்னால் ப்ளஸோ மைனஸோ பண்ண முடியும் அப்போ டிவைடில் ஒரு 19 போட்டுக்கோங்க நியூமரேட்டர் என்ன பண்ணணும் 19ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்போ 8 × 19 எவ்வளோ அதே 152 தான் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் 560லேருந்து இங்கே என்ன இருக்குது 152-ஐ மைனஸ் பண்ணணும் அப்போ மைனஸ் பண்ணுங்கள் 0லேருந்து 2 மைனஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் இங்கேருந்து ஒரு பார்டர் பண்ணுவோமா அப்போ 10 - 2 எவ்வளோ 8 5 - 5 0 5 - 1 4 அப்போ ஆன்சர் எவ்வளோ 408/19 பட் இங்கே ஆப்ஷனை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்போ எனக்கு கிடைச்ச ஆன்சரை நான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும் 408/19 இருக்கா அந்த 408-ஐ 19ஆல் டிவைட் பண்ணுறேன் 19 × 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா 38ன்னு கிடைக்கும் பேலன்ஸ் 40 - 38 எவ்வளோ 2 இங்கே 8ன்னு கிடச்சிருக்கா அகைன் 19 × 1 டைம் 19 பேலன்ஸ் எவ்வளோ 9 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இப்போது இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஸோ பாயிண்ட் எதுவும் வைக்க வேணாம் ஏன்னா நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறது ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் எடுக்கணும்னா இந்த குவேஷன்ட் எடுத்துக்கோங்க குவேஷன் 21 கிடச்சிருக்கு அடுத்து ரிமைண்டர் எடுத்துக்கோங்க ரிமைண்டரை நியூமரேட்டரில் வச்சுக்கோங்க டிவைடட் பை
இந்த டிவைசரை டினாமினேட்டரில் வச்சுக்கோங்க. ஸோ 21 9/19 இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதில் ஆப்ஷன் ஏல இருக்கா, இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் 21 9/19. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் அவசரப்பட்டு 35 - 8 அதை சால்வ் பண்ணி மறுபடியும் நீங்கள் இதை டிவைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் தப்பாக வரும். மேபி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரும் ஆப்ஷனில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மார்க்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. போர்ட் மாஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொன்று, அது மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனா இல்லை ப்ளஸ்ஸாக மைனஸாக அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4th கொஷின். இதுவும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. சால்வ் பண்ணிடுவோமா? 2 × 2 × 4 வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. 3 2s are எவ்வளோ? 6 பை டினாமினேட்டரில் 5 இருக்குது. அண்ட் முன்னாடி ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கா, அப்போ மைனஸ் சிம்பிளும் எடுத்துப்போம். நெக்ஸ்ட் 3 3s are 9, 5 2s are 10. 3 2s are எவ்வளோ? 6. பட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இது எதையுமே கேன்சல் பண்ண முடியாது, அப்போ அப்படியே மல்டிபிள் பண்ணிடுங்க. இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் 3/4 2s are எவ்வளோ? 8. ஸோ டிவைடில் என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே 1 இருக்கிறதா மீனிங். 5 1 8. அப்போ இந்த 3க்கு எல்சிஎம் எடுக்கணும். 5 8 இது ரெண்டும் காமனாக எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ டேரெக்டாக இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டா அதுதான் அதோட எல்சிஎமாக இருக்கும். அப்போ 5 × 8 எவ்வளோ? 40. அப்போ எனக்கு டிவைடில் 40 கிடைக்கணும். அப்போது 5 40ன்னு சேஞ்ச் பண்ணணும்னா எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்? 8ஆல் மல்டிபிள் பண்ணுமா? 5 8s are 14 கிடைக்கும். அப்போ இங்கே 8ஆல் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரும் 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே 1 தானே இருக்குது, ஆனால் எனக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 14 கிடைக்கணும். அப்போ இதை 40ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 14 கிடைக்கும். இதை 40ஆல் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டரும் 40ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் 8 14 சேஞ்ச் பண்ணணும். அப்போ 8 5s are 40. அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 5. 6 8s are எவ்வளோ? 48. அண்ட் இன்னொன்று முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கா, மைனஸ் சிம்பிள் எடுத்துக்கும். 6 × 40 214 கிடைக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் 240. அண்ட் இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது. 3 × 5 15. இப்போ எல்லாமே மைனஸில் தானே இருக்குது. அப்போ எல்லாமே மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணும்? இது 3ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? அப்போ 48 + 240 + 15 ஆட் பண்ணுங்கள். 8 + 5 13 கிடைக்கும். 3 ரிமைனிங் 1. நெக்ஸ்ட் 4 + 4 8 8 + 1 9 9 + 1 10. அப்போ 0 ரிமைனிங் 1. 2 + 1 3. இப்போ 303 பை டிவைடில் என்ன நம்பர் இருக்குது? 14 இருக்கா? ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதுக்கு மேலே அதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று, எல்லாமே மைனஸில் இருந்துச்சுல்ல, அப்போ நம்ம ஆட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்? முன்னாடி ஒரு மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி -303/40. நெக்ஸ்ட் இந்த கொஷனில் நீங்கள் எதுவும் கேன்சல்லாம் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக எல்சிஎம் எடுத்தால் போதும். என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கா பாருங்கள். 6/7 -2. டிவைடில் எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா மீனிங்கா, ப்ளஸ் -7/9. அண்ட் இன்னொன்று, இந்த ப்ளஸ்ஸை கூட எடுத்துக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் கிடைக்கும். டேரெக்டாக மைனஸ்னு கூட எடுத்துக்கோங்க. 7/9. அண்ட் இங்கே ப்ளஸ் 19/21. டினாமினேட்டரில் என்னென்ன நம்பர் இருக்குது? 7 9 21 இருக்கா? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 7 டேபிளில் டேரெக்டாக கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த 7ம் 21ம் 7 டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ 7 × 1 7 9 7ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 7 3s are 21. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் மல்டிபிள் பண்ணால் 1 3 3s are 9 3 × 1 3 7 3s are 21. 21 × 3 எவ்வளோ? 63 கிடைக்கும். இதுதான் இந்த 4 ஃப்ராக்ஷனுக்கான எல்சிஎம். இந்த 4 டினாமினேட்டரில் இருக்க நம்பருக்கான எல்சிஎம். ஸோ 63 டினாமினேட்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த 7 63 நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? 9ஆல் மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ 7 9s are 63 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 9. அடுத்து இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இன்ட்டு 63 போட்டுக்கலாமா? அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 63. இங்கே 9 × 7 63. அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 7. 21 × 3 63 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 3 போட்டுக்கலாமா? அப்போ 9 6 are எவ்வளோ? 54ன்னு கிடைக்கும். மைனஸ் 2 × 63 போட்டிங்கன்னா 126ன்னு கிடைக்கும். மைனஸ் 7 7s are 49 ப்ளஸ் 19 × 3 3 9s are எவ்வளோ? 27. 7 ரிமைனிங் 2 3 × 1 3 + 2 5. ஸோ இதெல்லாம் ப்ளஸில் இருக்குது பாருங்கள். 54ம் 57 மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி அண்ட் மைனஸில் இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஆன்சரையும் மைனஸ் பண்ணணும். இப்போ 57 + 54 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 111 கிடைக்குமா? ஸோ 57 + 54 7 + 4 எவ்வளோ? 11. 1 ரிமைனிங் 1 5 + 1 5 10 10 + 1 11. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டேன். 111 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் -126 - 49 அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 9 + 6 எவ்வளோ? 15. 5 ரிமைனிங் 1 4 + 2 6 6 + 1 7 அண்ட் இங்கே ஒரு 1. டோட்டலாக எவ்வளோ?
75 அண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் மைனஸ் சிம்பிள் போடணும் டிவைடில் 63 இருக்கா ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் 175ல் இருந்து தான் என்னால் என்ன பண்ண முடியும் 111 மைனஸ் பண்ண முடியும் ஆமாம் தானே ஸோ மைனஸ் பண்ணுங்கள் எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் 175 மைனஸ் 111 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 minus 1 4 7 minus 1 6 and 1 minus 1 0 அண்ட் ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர் 175 தானே பெரிய நம்பர் அப்போ இதுக்கு என்ன சைன் இருக்கோ அதை தான் இங்கே நீங்கள் போடணும் ஓகேவா டிவைடட் பை 63 இப்போ 64/63 ஆன்சர் கிடச்சிருக்கு பட் ஆப்ஷனில் எதுவுமே ஃப்ராக்ஷனில் இல்லை எல்லாமே இதில் இருக்குது மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்போ எப்பயும் போல் என்ன பண்ணணும் இந்த கொஷினையும் ஃப்ராக்ஷனை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்போ 64-ஐ 63ஆல் டிவைட் பண்ணுங்கள் எவ்வளோ டைம்ஸ் கிடைக்கும் 63 into 1 63 ரிமைனிங் 1 அப்போ இதை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் குவேஷன்ட் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் அதுக்கடுத்து டிவைசர் அண்ட் இன்னொன்று இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாம் ஸோ -1/63 தான் ஆன்சர் இதில் ஆப்ஷன் சியாக கொடுத்துருக்கானா ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி -1/63 நெக்ஸ்ட் 6th question x is equal to √5 plus 2 எனில் x square plus 1/x square equal to question மார்க்னு கொடுத்துருக்கானா இப்போ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான் அதுலேருந்து நான் என்ன பண்ணணும் x square plus 1/x square கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் x ஸ்கொயரை நான் கண்டுபிடிச்சிட்றேன் x ஸ்கொயர் கண்டுபிடிச்சி அடுத்து 1/x square கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ x ஸ்கொயர்னா எக்ஸோட வேல்யூ என்ன √5 plus 2 அதை நான் ஸ்கொயர் பண்ணணும் ஹோல் ஸ்கொயர் நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் ஞாபகம் இருக்கா a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab இந்த ஃபார்முலாவில் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் ஏவோட வேல்யூ √5 பியோட வேல்யூ 2 அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் இருக்கா அப்போ √5 ஸ்கொயர்னு வருமா √5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் √5 into √5 என்னென்னு கிடைக்கும் 5 தான் கிடைக்கும் ப்ளஸ் அடுத்து என்னது b ஸ்கொயர் 2 ஸ்கொயர் என்ன ஆன்சர் 4 ப்ளஸ் 2abன்னு இருக்கா அப்போ 2 into ஏவோட வேல்யூ √5 பியோட வேல்யூ 2 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 + 4 எவ்வளோ 9 ப்ளஸ் 2 into 2 4 √5 இது அப்படியே வச்சுக்கோங்க இதுதான் x ஸ்கொயரோட வேல்யூ இதுவே 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டால் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதில் மட்டும் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க 9 - 4√5 இதுதான் 1/x ஸ்கொயரோட வேல்யூ பட் எக்ஸாம் வரும்போது நீங்கள் டேரெக்டாக இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க இப்போதைக்கு எப்படி உங்களுக்கு 9 - 4√5 வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ x ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணணும் 1/x ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா 1/x ஸ்கொயர்னா x ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கணும் அப்போ 1/9 + 4√5 இப்போ அதை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா 9 + 4√5 கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணணும் கான்ஜுகேட்னா வேறு ஒன்றும் இல்லை 9 + 4√5 இருக்கா நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோங்க அப்போ 9 - 4√5 டிவைடட் பை 9 - 4√5 ஏன் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணுறீங்களா ஒரு வேல்யூ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணக்கூடாது மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் தான் அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது ஓகேவா ஸோ மல்டிபிள் பண்ணி நான் டிவைட் பண்ணிக்கிறேன் 9 - 4√5 அப்போ 1 × 9 - 4√5 என்ன அதே 9 - 4√5 தான் வரும் அண்ட் டிவைடில் மட்டும் ஒரு ஃபார்முலா நான் அப்ளை பண்ணிக்கிறேன் என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு ஞாபகம் இருக்குது தானே a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இதோட ஃபார்முலா என்ன a + b into a - b இப்போ ஏன் இந்த ஃபார்முலா சொல்கிறேன்னா 9 + 4√5 இருக்குல்ல ஏவோட வேல்யூ 9 எடுத்துக்கிறேன் பியோட வேல்யூ 4√5 எடுத்துக்கிறேன் அப்போ இங்கே a + b ஃபார்மெட்டில் இருக்கா இது a + bயில் இருக்குது இது என்ன இருக்குது a - bயில் இருக்குது இப்போ இன்ட்டு தான் இருக்குது இன் பிட்வீனில் அப்போ ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது அப்போ a + b into a - b எப்படி எழுதிக்கலாம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதிக்கலாம் அப்போ ஏவோட வேல்யூ என்ன 9 அப்போ 9 ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ என்ன 4√5 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும் அண்ட் நியூமரேட்டரில் இருக்க 9 - 4√5 அப்படியே இருக்கட்டும் டினாமினேட்டரில் 9 ஸ்கொயர் வேல்யூ என்ன 81 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணணும் √5 ஸ்கொயர் பண்ணணும் 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ 16 கிடைக்கும் √5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 தான் கிடைக்கும் அப்போ இதை அப்படியே இங்கே எழுதுறேன் 9 - 4√5 பை 81 இருக்குது மைனஸ் 16 × 5 எவ்வளோ 80 அப்போ ஆன்சர் எவ்வளோ 9 - 4√5 பை 81 - 80 எவ்வளோ 1 அப்போ டிவைடில் 1 இருந்தாலும் இல்லைனாலும் சேம் அதே ஆன்சர் தானே அப்போ 9 - 4√5 தான் ஆன்சர் அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வேல்யூ இருக்கோ அதில் நடுவில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் டேரெக்டாக என்ன பண்ணிக்கிறீங்க மைனஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் அண்ட் இன்னொன்று இந்த ரூட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா இந்த ரூட் வேல்யூக்கு முன்னாடி இருக்க ப்ளஸ் தான் சேஞ்ச் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் ஃபார்முலா மாற்றி போட்டு 4√5 + 9 இருக்குன்னா 4√5 - 9 போட்டுறாதீங்க ஓகேவா ரூட்டுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்டிருக்கான் கொஷினில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் கேட்டிருக்கானா ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன 9 + 4√5 இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ப்ளஸ் 1/x ஸ்கொயரோட வேல்யூ என்ன 9 - 4√5
அப்போ ப்ளஸ் 4√5 மைனஸ் 4√5 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 9 மைனஸ் 9 எவ்வளோ 18. இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். இதில் ஆப்ஷனில் சியில் கொடுத்துருக்கான். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 18. நெக்ஸ்ட் ரூட் 9x ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் எனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க்னு கொடுத்துருக்கானா. அண்ட் இன்னொன்று இதுலேயும் ஒரு சின்ன ஒரு பேசிக் திங் மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போ ரூட் ஏ அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், a பவர் 1/2ன்னு எழுதுவோமா, அந்த கான்செப்டை தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ 9 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 9 பவர் எக்ஸ் ரூட் இருக்கிறதுனால பவரில் என்ன பண்ணோம் 1/2ன்னு அப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இங்கேயும் 9 ஸ்கொயர், இது ஸ்கொயர் ரூட் இருந்தால் 1/2. இதுவே கியூப் ரூட் ஆஃப் ஏன்னு இருந்துச்சுன்னா a பவர் 1/3ன்னு எழுதுவோமா, அதே தான் இங்கேயும். அப்போ கியூப் ரூட் இருக்குது, அப்போ 9 ஸ்கொயர் உள்ளே இருக்குது, அது அப்படியே எடுத்துப்போம். அண்ட் மேலே என்ன பண்ணணும், கியூப் ரூட்ன்றதுனால 1/3. அண்ட் இன்னொரு ஃபார்மட்டையும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ a பவர் m ஹோல் பவர் n இப்படி இருக்குன்னா a பவர் m இன்ட்டு n இப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பவரையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே அந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது. அப்போ 9 பவர் எக்ஸ் ஹோல் பவர் 1/2 இருக்குது. அப்போ 9 பவர் எக்ஸ் இன்ட்டு 1/2 என்ன, x/2. அண்ட் 9 பவர் 2 இன்ட்டு 1/3 என்ன, 2/3. ஸோ இன்னொரு ஃபார்மேட்டிங் நான் சொல்லிடுறேன். a பவர் m ஈக்குவல் டு a பவர் n இப்படி இருந்துச்சுன்னா m ஈக்குவல் டு n எடுத்துக்கலாம். அதாவது கான்செப்ட் என்னென்னா, இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அதை தான் இங்கே பண்ண போகிறேன். அப்போ x/2 ஈக்குவல் டு 2/3ன்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இப்போது எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கொஷனில் கேட்டிருக்கேன். அப்போ எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, 2 ரைட் சைடில் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ டிவைடில் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பொசிஷன் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனில் வந்துருமா. இப்போ 2 2s are 4/3ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4/3. ஆப்ஷன் பி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 8th கொஷின். ஸோ இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 7/8 இன்ட்டு 7/8 இருக்கா. நான் என்ன பண்ணுறேன், ஏவோட வேல்யூவை 7/8ன்னு எடுத்துக்கிறேன். கமா பியோட வேல்யூவை இன்னொரு வேல்யூ இருக்குல்ல 5/6ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இது அப்படியே நான் ஏ பியில் எழுதுறேன்னா எப்படி எழுதுவேன், 7/8 இன்ட்டு 7/8. அப்போ ஏ இன்ட்டு ஏ என்ன கிடைக்கும், ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் 5/6 இன்ட்டு 5/6 பி ஸ்கொயர்னு கிடைக்கும். ப்ளஸ் 7/8 இன்ட்டு 5/3 இது 2ab கிடைக்கும். ஏன் 2ab எழுதுறேன்னா, நீங்கள் வேணால் 2ab அப்ளை பண்ணி பாருங்களேன். 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டேன், 7/8ன்னு எடுத்துக்கிட்டேன். பியோட வேல்யூ என்ன எடுத்துக்கிட்டேன், 5/6ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ இந்த 2வையும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 3ன்னு கிடைக்குமா. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 7/8 இன்ட்டு 5/3 கிடைக்குமா. அதனால தான் 7/8 இன்ட்டு 5/3 2abன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா. டிவைடட் பை 7/8 இன்ட்டு 7/8 அதோட வேல்யூ என்ன, a ஸ்கொயர் மைனஸ் 5/6 இன்ட்டு 5/6 b ஸ்கொயர். இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இது எதோடைய ஃபார்முலா, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அண்ட் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு லாஸ்ட் கொஸ்டின்லேயே நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இதில் a ப்ளஸ் b ஒரு a ப்ளஸ் b மட்டும்தான் கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், a ப்ளஸ் b பை a மைனஸ் பின்னு இருக்கா. ஸோ இப்போ அந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன, 7/8 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன, 5/6 ஹோல் டிவைடட் பை அதே ஏவோட வேல்யூ என்ன, 7/8 மைனஸ் பியோட வேல்யூ என்ன, 5/6. இப்போது இந்த நியூமரேட்டரை மட்டும் தனியாக பாருங்கள். 7/8 ப்ளஸ் 5/6 இருக்கா. இப்போ 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணுவோம். ஏன்னா ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணணும், ஒன்று டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இல்லைனா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்போ 8க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 4s are 8 2 3s are 6. இதுக்கு மேலே காமனாக கேன்சல் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 4s are 8 8 3s are எவ்வளோ, 24. அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான எல்சிஎம் 24. இப்போ 8 and 24ன்னு மாற்றணும். இப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணலாமா. அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 3 7 3s are எவ்வளோ, 21 ப்ளஸ், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 6 and 24ன்னு மாற்றணும். அப்போ 6 into 4 24ன்னு பண்ணலாமா. அப்போ 5 into 4 எவ்வளோ, 20. இப்போ டிவைட்லேயும் அதே நம்பர் தான் இருக்குது, ஆனால் நடுவில் இருக்குது மைனஸ் இருக்குது. அப்போ இதே வேல்யூ தான் இங்கே வரும், 21 - 20/24ன்னு வரும். அண்ட் இதை சால்வ் பண்ணிங்கன்னா 21 + 20 எவ்வளோ, 41/24 டிவைடட் பை 21 - 20 1/24ன்னு கிடைக்கும். அண்ட் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, கரெக்டுங்களா. இப்போ 41/24 நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டர் 1/24 நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா 24/1 சேஞ்ச் ஆகுமா. அப்போ 24 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 41. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கேருந்து இது வரைக்கும் நான் டிவைடில் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. நான் இதே ஸ்டெப்பில் எக்ஸாமில் இந்த கொஷின் எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னா இந்த 24 அப்படியே கேன்சல் ஆகிடும்.
ஓகேங்களா. ரிமைனிங் மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்டெப் வந்து தேவையே இல்லை. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? 41. என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்கான்? ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கானா? ஸோ இந்த 8th கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 41. நெக்ஸ்ட் 9th கொஷின். இதுவும் ஏபின்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஏவோட வேல்யூ வந்து 469 எடுத்துக்கிறேன் அண்ட் பியோட வேல்யூ என்ன? 174 எடுத்துக்கிறேன். அப்படியே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். 469 + 174. அப்போ 469 பதில் ஏ, இது பின்னு எழுதலாமா? அப்போ ஏ + பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. மைனஸ் அதே 469 அதே 174 தான். ஆனால் இன்பிட்வீன் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. டிவைடட் பை 469 × 174. அப்போ ஏ × பி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படியே டேரெக்டாக ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணுங்கள். ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. அண்ட் இன் பிட்வீனில் மைனஸ் இருக்கா? அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² - 2ab டிவைடட் பை ஏபின்னு இருக்கா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த மைனஸை மட்டும் உள்ளே நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? a² + b² + 2ab இது ஒன்று இருக்குது. மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணனா -a² - b² இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். +2ab இருக்கும் டிவைடட் பை ab. இதில் +a² - a² கேன்சல் ஆகிடும். +b² - b² கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் ப்ளஸில் தான் இருக்குது. அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 2ab + 2ab எவ்வளோ கிடைக்கும்? 4abன்னு கிடைக்குமா? டிவைடில் ஒரு ab இருக்குது. அப்போ ஏபி கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னது? 4. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக ஏபி அப்படின்ற டேர்ம் வரலை, அப்படின்ற ஒரு வேரியபிள் வரலை. வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஏவோட வேல்யூ 469, பியோட வேல்யூ 174 நான் அப்ளை பண்ணியிருப்பேன். பட் இங்கே எதுவுமே வரல. டேரெக்டாக ஆன்சர் 4 கிடச்சிருச்சு. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் அப்படியே பிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் டி 4. இந்த ஃபார்மெட்டில் எந்த கொஷின் வந்தாலும், இந்த ப்ளஸ் மைனஸ் மாறாமல் எந்த கொஷின் வந்தாலும் ஆன்சர் 4 தான். அண்ட் இன்னொன்று ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கணும். இங்கே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கணும். டிவைடில் ஏபின்னு இருக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே மைனஸ் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆன்சர் 4 தான். இந்த 469 பதில் எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். 174 பதில் நீங்கள் எந்த வேல்யூ வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 10th கொஷின். 1 - 1/2 1 - 1/3 அப் டு 1 - 1/m இருக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்க? இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 1 இருக்கா? 1 - 1/2 இருக்கா? அப்போ இங்கே டிவைடில் எதுவுமே இல்லைனா டிவைடில் 1 இருக்கிறதா மீனிங். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறது, இன்னொன்று அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது. என்ன கேட்டால் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். அப்படியே மல்டிபிள் பண்ணலாமா? 2 × 1 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அண்ட் இது கூட நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 2 × 1 2, 2 - 1 என்ன? 1/2. அப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணால் 1/2 கிடைக்கும். அடுத்து இதை சால்வ் பண்ணுங்கள். அண்ட் இன் பிட்வீனில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தானே இருக்குது. எதுவுமே இல்லைனா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறது தான் மீனிங். ஓகே. இப்போ 3 × 1 3, 3 - 1 என்ன? 2/3. டிவைடில் இருக்க 3 அப்படி தான் இருக்கணும். இன்டூ எப்படி 1/2 2/3 இருக்கா? அடுத்து என்ன வரும்? 3/4 தான் வரும். என்ன சால்வ் பண்ணி பாருங்கள். 4 × 1 4, 4 - 1 3/4 இன்டூ அப் டு எக்ஸட்ரா எது வரைக்கும் வருது? m × 1 m தான் கிடைக்கும். -1/m. இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? அப்போ இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகும், 3க்கு 3 கேன்சல் ஆகும். அப்போ இங்கே 4 இருக்குன்னா கண்டிப்பாக அடுத்து என்ன வந்திருக்கணும்? 4/5 வந்திருக்கணும். 4க்கு 4 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே m + 1 இருக்கணும். சாரி, இங்கே m - 1 இருக்குன்னா இதுக்கு முன்னாடி டேர்ம்லையும் டினாமினேட்டரில் m - 1 இருந்திருக்கும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே நியூமரேட்டரில் 1 மட்டும்தான் இருக்குது, டினாமினேட்டரில் m மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் எவ்வளோ? 1/m தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 11th கொஷின். 8 பேனாக்கள் மற்றும் 4 பென்சில்கள் விலை ரூபாய் 176 மற்றும் 2 பேனாக்கள் மற்றும் 2 பென்சில்கள் விலை ரூபாய் 48. ஒரு பேனாவின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இங்கே என்ன பண்ணுறான்? பென்சில் 2 கொடுத்துருக்கான்ல, பெண்ணை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அண்ட் பென்சிலை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது கொடுத்துருக்க கொஷின் படி 2 ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 8 பேனாக்கள்னு கொடுத்துருக்கானா, பெண்ணை என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ 8 பேனாக்கள்னால் 8 × x ப்ளஸ் அடுத்து 4 பென்சில்கள்னு கொடுத்துருக்கானா அப்போ 4 × பென்சிலை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன் ஈக்குவல் டு இதோட ரேட் என்ன? 176. அடுத்து இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். 2 பேனாக்கள்னு கொடுத்துட்டானா அப்போ 2 × x ப்ளஸ் 2 பென்சில்கள் அப்போ 2 × y ஈக்குவல் டு 48. இப்போ எனக்கு எதோட வேல்யூ கேட்டிருக்கான்? ஒரு பேனாவின் விலை என்ன? அதாவது பெண்ணோட ரேட் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வேல்யூவை சேமாக கொண்டு வரும். இப்போ இங்கே 8னா இங்கே 8x கொண்டு வந்தால் கேன்சல் பண்ணிடலாம். இல்லை இங்கே 4 இங்கே 4y கொண்டு வந்தால் கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு எதோட வேல்யூ வேணும்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ ஈக்குவேஷனில் எக்ஸை கேன்சல் பண்ணாதீங்க, ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா இங்கே 4 இருக்கா, இங்கேயும் 4 இருக்கணும். அப்போது இந்த ஈக்குவேஷன் நான் அப்படியே வச்சுக்கிறேன். 8x + 4y = 176.
இந்த ஈக்குவேஷன் மட்டும் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்? 2வை 2 கூட மல்டிபிள் பண்ணால் எனக்கு 4னு சேஞ்ச் ஆகிடுமா? அப்போ இங்கேயும் 4y இங்கேயும் 4yன்னு கிடைக்கும். ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஹோல் ஈக்குவேஷன் அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 2 எவ்வளோ? 4x ப்ளஸ் 2 × 2 4y ஈக்குவல் டு 2 × 48 96ன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணலாமா? இப்போது இது ப்ளஸில் தானே இருக்குது. பட் சைன் ஆப்போசிட் சைன் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் இருக்கணும். அப்போ ஹோல் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன்னா சைன் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே ப்ளஸ்னா மைனஸ், இங்கே ப்ளஸ்னா மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 4y மைனஸ் 4y கேன்சல் ஆகிடும். 8x மைனஸ் 4x எவ்வளோ? 4x ஈக்குவல் டு 76 மைனஸ் 96 எவ்வளோ? 6 மைனஸ் 6 0. 17 மைனஸ் 9 எவ்வளோ? 8ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 20ன்னு கிடைக்கும். டேரெக்டாக அந்த 4 அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 20. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? பெண்ணோடைய காஸ்ட்டு தானே 20 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸோட வேல்யூ 20னா ஒரு பேனாவோடைய ரேட் வந்து கண்டிப்பாக 20 ரூபீஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ₹20. நெக்ஸ்ட் 12th கொஷின். x ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2z மற்றும் xyz ஈக்குவல் டு 256 எனில் x ஈக்குவல் டு கொஷின் மார்க். இப்போ இந்த xyz கொடுத்துருக்காங்களே அதை அப்படியே எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ அப்படியே இருக்கட்டும். இன்டூ ஒய்யோட வேல்யூக்கு பதில் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? ஒய்க்கு பதில் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸும் ஒய் ஈக்குவல் தானே. அப்போ ஒய்க்கு பதில் எக்ஸே அப்ளை பண்ணிக்கலாம் தானே. இன்டூ இந்த இசட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஒய்க்கும் ஈக்குவலாக இருக்குது. இன்னொன்று 2zக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆமாவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2zக்கு ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போ இசட்டுக்கு பதில் என்ன எழுதலாம்? x/2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். இப்போ இசட்டுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம்? x/2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 256. இந்த 2வை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு அந்தான்னு எடுத்துகிட்டு போயிடலாம். x × x எவ்வளோ கிடைக்கும்? x³ கிடைக்குமா? இங்கே 256 × 2ன்னு கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணால் 512ன்னு கிடைக்கும். அப்போ x³ வேல்யூ 512னா எக்ஸோட வேல்யூ என்ன? க்யூப் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போச்சுன்னா என்ன ஆகும்? க்யூப் ரூட்டாக சேஞ்ச் ஆகுமா? க்யூப் ரூட்டாக 512. 512க்கு க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா 8 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். எனக்கு கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ தானே. ஸோ எக்ஸோட வேல்யூ 8ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 8. இதுவே இந்த கொஷனில் ஒய்க்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருந்தானா ஒய் அப்படியே வச்சுருந்துருப்பேன். எக்ஸுக்கு பதில் ஒய்னு எழுதியிருப்பேன். இசட்டுக்கு பதில் இசட்டையும் ஒய்யும் ஈக்குவேட் பண்ணி y/2 அப்படின்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ எந்த வேல்யூ கேட்டிருக்கீங்களோ ஃபுல் ஈக்குவேஷனை அந்த வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 13th கொஷின். ஸோ இதுவும் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சிம்பிள் வே என்னன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று நீங்கள் இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறது. 1/1 × 2 என்ன? 2. 1/2 × 3 என்ன? 6. இந்த மாதிரி எக்ஸட்ரா 1/90 வரைக்கும் சால்வ் பண்ணுறது. பட் ஃபுல்லாக சால்வ் பண்ணால் இதுக்கே உங்களுக்கு மினிமம் ஒரு 2 to 3 minutes கண்டிப்பாக ஆகும். அது ரொம்ப கம்மியான டைம். இன்னும் கூட அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபுல் நம்பர்ஸ்க்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து நீங்கள் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதோட சிம்பிளான வே என்னென்னா இப்போ 1/1 × 2 இருக்கா? இது எப்படி எழுதலாம்னா 1/1 மைனஸ் 1/2ன்னு எழுதலாம். அதாவது அப்படி நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். 1/1 மைனஸ் 1/2. ஏன் இப்படி எழுதுறேன்னா இதை சால்வ் பண்ணி பாருங்களேன். இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போ 2 1 டிவைடில் எந்த வேல்யூ டிவைடில் சேம் நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுமா? 1க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்து என்ன? 2 தான் கிடைக்கும். இங்கே 2 கிடைக்கணும்னா இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ 1 × 2 எவ்வளோ? 2 மைனஸ் இந்த 2 தான் இருக்குது. அப்போ இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை. 2 - 1 என்ன? 1/2. இதை சால்வ் பண்ணுங்கள். 1/1 × 2 என்ன? 2 தானே. இதே ஆன்சர் தான் இங்கேயும் கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 1/1 மைனஸ் 1/2 ப்ளஸ் இந்த ப்ளஸ் வந்து நம்ம அந்த ஈக்குவேஷன்லேயே கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து 1/2 × 3 இருக்குல்ல. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 1/2 மைனஸ் 1/3. நீங்கள் வேணால் சைடில் சால்வ் பண்ணி பாருங்கள். 1/2 × 3 என்ன? 6ஆ? இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/6 தான் கிடைக்கும். சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே 2 இங்கே 3 இருக்கா? 1/2 மைனஸ் 1/3. இதை சால்வ் பண்ணால் 2 3 இதுக்கு எல்சிஎம் வந்து 6. அப்போ 2வை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும். இங்கேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3யை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 கிடைக்கும். இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 × 1 என்ன? 3 மைனஸ் 2 × 1 என்ன? 2. 3 - 2 1/6ன்னு கிடச்சிருக்கா? ஸோ இங்கே நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் 2 × 3 என்ன? அதே 6 தான் கிடச்சிருக்கு. ஸோ அதான் இங்கே நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1/3 × 4 எப்படி எழுதலாம்? சேம் அதே கான்செப்டில் 1/3 மைனஸ் 1/4ன்னு எழுதலாம். ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு எது வரைக்கும் இருக்குது? ப்ளஸ் 1/9 × 10 இருக்கா? அப்போ 1/9 மைனஸ் 1/10ன்னு கிடைக்கும். இதில் பாருங்கள் -1/2 ப்ளஸ் 1/2 கேன்சல் ஆகிடும். -1/3 ப்ளஸ் 1/3 -1/4 அடுத்து கண்டிப்பாக ப்ளஸ் 1/4 வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே 1/9 இருக்குன்னா இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக -1/9 இருந்திருக்கும். அதுவும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்பர் என்ன இருக்குது? 1/1 மைனஸ் 1/10. 1/1னா 1 கூட எழுதிக்கலாம்ல. 1 மைனஸ் 1/10 மட்டும்தான் இருக்குது. ஸோ எப்பயும் போல் அப்படியே மல்டிபிள் பண்ணி இது கூட மைனஸ் பண்ணுங்கள். 10 × 1 10. 10 - 1 9. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 9/10 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14th கொஷின்.
1 + 1/3 இருக்கா? இப்போ இந்த லாஸ்ட் கொஷனில் சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா? இந்த 1 - 1/10 இருக்குல்ல, இது எப்படி சால்வ் பண்ணணும்? அப்படியே மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணணுமா? ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறத விட இது இன்னும் சிம்பிளாக முடிஞ்சிடும். அதனால் நான் டேரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டேன். இல்லை எனக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 10 வரணும்னா இங்கேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் அப்போ 10 - 1 என்ன? அதே 9 தான் கிடைக்கும். இதையும் அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிறத அப்படியே என்ன பண்ணுறீங்க? டேரெக்டாக மல்டிபிள் பண்ணி இது கூட ஆட் பண்ணுங்கள். 3 × 1 என்ன? 3 + 1 எவ்வளோ? 4. அப்போ 4/3 கிடைக்குமா? இன்ட்டு 4 × 1 என்ன? 4 + 1 5. 5/4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 5 × 1 5. 5 + 1 6/5 கிடச்சிருக்கு. இன்ட்டு எக்ஸட்ரா n × 1 n. n + 1 கிடைக்குமா? n + 1/n கிடைக்கும். இப்போ எது கேன்சல் ஆகும்? இந்த 4 இந்த 4 கேன்சல் ஆகிடும். இந்த 5 கேன்சல் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக இங்கே 6 இருக்குன்னா அடுத்து கண்டிப்பாக 6 வந்திருக்கும். அதுவும் கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே இதுக்கு முன்னாடி நியூமரேட்டரில் n இருந்திருக்கும். இந்த எண்ணும் கேன்சல் ஆகிருக்கும். ஏன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது நியூமரேட்டர், அடுத்துல இருக்கிற டினாமினேட்டர் தான் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்ன இருக்குது? n + 1 இங்கே 3 இருக்கா? இப்போ n + 1/3 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் x + y = 15 மற்றும் xy = 56 எனில் x² + y² கொஷின் மார்க் இருக்கானா? இதுக்கு நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். x + y² ஃபார்முலா என்ன? x² + y² + 2xy கொடுத்துருக்க வேல்யூ அப்படி இதில் அப்ளை பண்ணுங்கள். 15 இருக்கா? இப்போ 15². ஏன்னா x + y வேல்யூ 15. அப்போ இங்கே ஃபார்முலாவில் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 15² எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் x² + y² எனக்கு தெரியாது. ப்ளஸ் 2 × xy வேல்யூ என்ன? 56. இப்போ 15 ஸ்கொயர் பண்ணால் 225 ஆன்சர் கிடைக்கும். x² + y² கிடச்சிருக்கு. ப்ளஸ் 2 × 56 எவ்வளோ? 2 6 are 12. 2 ரிமைனிங் 1. 2 5 are 10. 10 + 1 11. அப்போ இது 1 1 2 மட்டும் ஈக்குவல் டு கன்சைட் எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்போ என்ன ஆகும்? மைனஸில் வந்துருமா? 225 - 112 ஈக்குவல் டு x² + y². அப்போ 225லேருந்து 112 மைனஸ் பண்ணுங்கள். 5 - 2 3. 2 - 1 1. 2 - 1 1 ஈக்குவல் டு x² + y². இதுதான கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ 113 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் a/b = 4/3 எனில் 3a + 2b/3a - 2b. ஏவோட வேல்யூ 4னு கொடுத்துட்டான், பியோட வேல்யூ 3னு கொடுத்துட்டான். அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 3a + 2b/3a - 2b. ஏவோட வேல்யூ என்ன? 4. பியோட வேல்யூ 3. அப்போ 3 × ஏவோட வேல்யூ 4 + 2 × பியோட வேல்யூ 3 டிவைடட் பை 3 × ஏவோட வேல்யூ 4 - 2 × பியோட வேல்யூ 3. மல்டிபிள் பண்ணுங்கள். 3 4s are 12. 2 3s are 6. 3 4s are 12. 2 3s are 6. அப்போ 12 + 6 18. 12 - 6 6. கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டேபிளில் 6 × 1 6. 6 3s are 18 கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன? 3. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 999 × 99 × 9 டிவைடட் பை 99 / 9 / 3. இதில் எந்த கன்ஃபியூஷனும் பண்ணிக்காதீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, டிவிஷன் சிம்பிள் இருக்குது அப்படின்னா அதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றினீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு அடுத்து என்ன நம்பர் இருக்கோ அதோட ரெசிப்ரோக்கலை எடுத்து எழுதணும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் இந்த கொஷினை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 999 அப்படியே எடுத்துக்கலாம். இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது? 99 இருக்குது. அடுத்து ஒரு சிங்கிள் 9 மட்டும் இருக்குது. இங்கே டிவிஷன் சிம்பிள் இருக்குல்ல, இதை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன். அப்போ 99 இருந்துச்சுன்னா டிவைடில் எதுவுமே இல்லைனா என்ன? 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 99/1னா என்ன ஆகும்? 1/99 சேஞ்ச் ஆகும். அதே கான்செப்ட் தான் அடுத்ததுக்கும். டிவைடட் பை 9 இருக்கா? அப்போ இன்ட்டு 1/9 கிடைக்கும். அடுத்து டிவைடட் பை 3 இருக்கா? அப்போ இன்ட்டு 1/3 கிடைக்கும். அப்போ 99 கேன்சல் ஆகிடும். 9 கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. இப்போ டோட்டலாக ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 333 கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 333. நெக்ஸ்ட் 18th கொஷின். ஸோ இந்த கொஷினும் நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நடுவில் ப்ளஸ் இருக்கா? அப்போது டினாமினேட்டரில் இருக்க எல்லா நம்பருக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் இதை எந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும்னு அகைன் செக் பண்ணணும். அதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த 1/13 இருக்குல்ல, 30யை எந்தெந்த அடுத்தடுத்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 13 கிடைக்கும் ஆன்சர். ஏதாவது 2 நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 13 கிடைக்கணும். பட் அடுத்தடுத்த நம்பராக இருக்கணும். இப்போ 1க்கு அடுத்த நம்பர் என்ன? 2, 2க்கு அடுத்த நம்பர் 3, அந்த மாதிரி. அப்போ 30 எப்படி எழுதலாம்? 5 × 6ன்னு எழுதலாமா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 1/30னா 1/5 - 1/6. சிம்பிளாக சொல்லப்போனால் 1/30 எப்படி எழுதலாம்? 1/5 × 6ன்னு எழுதலாமா? இந்த கொஷின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இந்த கொஷனில் பார்த்த ஞாபகம் இருக்கா? 1/1 × 2 இருந்துச்சுன்னா எப்படி எழுதிக்கலாம்? 1/1 - 1/2.
ஃபர்ஸ்ட் வந்து சின்ன நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கணும், அடுத்து தான் லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கணும். எல்லாத்துலேயும் பார்த்தா அப்படி தான் இருக்கும். 9 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், 10 வந்து லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ அதனால் இந்த 30 இருக்குல்ல, அதை 5 × 6ன்னு எழுதிக்கிறேன். 6 × 5ன்னு மாற்றி எழுதிடாதீங்க, உங்களுக்கு ஆன்சர் மாற்றி வந்துடும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதணும், அடுத்து தான் பெரிய நம்பர் எழுதணும். இதை பிரித்து எழுதுனீங்கன்னா 1/5 - 1/6ன்னு எழுதலாமா? இப்போ 1/30 எப்படி எழுதிக்கலாம்? 1/5 - 1/6 எழுதலாம். இப்போ 1/42 இருக்குல்ல, 42 எந்தெந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணலாம்? 6 7s are 42ன்னு எழுதலாமா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா 1/6 - 1/7 எழுதலாம். இந்த ப்ளஸ் வந்து இங்கே கொடுத்துருக்க ப்ளஸ், இந்த 1/42க்கான ஆன்சர் மட்டும் தான் 1/6 - 1/7 ப்ளஸ் 1/56 இருக்கா? 56 எந்தெந்த நம்பர் மல்டிபிள் பண்ணுவீங்க? 7 8s are 56ன்னு சொல்லலாமா? அப்போ 1/7 - 1/8 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 72. 8 9s are 72. நீங்கள் அடுத்து செக் பண்ணவே தேவையில்லை. 6க்கு அடுத்து 7 வருதா? 7க்கு அடுத்து 8 வரும், 8க்கு அடுத்து 9 வரும், 9க்கு அடுத்து 10 வரும், 10க்கு அப்புறம் 11 வரும். ஓகேங்களா? அப்போ 8 இருக்கா? அடுத்து 8 9s are 72ன்னு சொல்லலாமா? 1/8 - 1/9 ப்ளஸ் அடுத்து என்ன வரும்? 19 இருக்குது. அப்போ 9 × 10 போடுவீங்க, 1/9 - 1/10ன்னு வரும். ப்ளஸ் அடுத்து என்னது? 1/110. அப்போ 10 × 11 போடலாம். அப்போ 1/10 - 1/11 எது கேன்சல் ஆகும்? -1/6 + 1/6 இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். இது ரெண்டு கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? 1/5 லாஸ்ட்டாக என்ன இருக்குது? -1/11. இதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். இப்போ 11 5 அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணாலும் ஓகே, இல்லை எல்சிஎம் எடுத்தாலும் ஓகே. 11 × 1 எவ்வளோ? 11. 5 × 1 எவ்வளோ? 5 -5. அடுத்து 5 11s are 55. அப்போ 11 - 5 எவ்வளோ? 6/55 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் இதே மாதிரி கொஷின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும் ஞாபகம் இருக்கா? x + y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? x² + y² + 2xyன்னு பார்த்துருக்குமா? கொடுத்துருக்க வேல்யூ என்ன? x + y ஓட வேல்யூ 23. அப்போ 23 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x² + y² வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். 2 × xy ஓட வேல்யூ என்ன? 126. இப்போ 23 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும்? 23 × 23. 3 3s are 9, 3 2s are 6, 2 3s are 6, 2 2s are 4. அப்போ ஆன்சர் 529 கிடைக்கும். இங்கே x² + y² + 2 டேபிளால் மல்டிபிள் பண்ணுங்கள், எவ்வளோ கிடைக்கும்? 252ன்னு கிடைக்கும். இது அப்படியே இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் 529ஐயும் 252 மைனஸ் பண்ணணும். தெரியும் தானே? அப்போ 529 நான் டேரெக்டாக மைனஸ் பண்ணிடுறேன். 252 9 - 2 எவ்வளோ? 7. இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஏன் சொல்கிறேன்னா 4 ஆப்ஷனில் லாஸ்ட்டாக கண்டிப்பாக 7ல் முடிகிறது தான் ஆன்சர்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்ன? சியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக சால்வ் பண்ணாமல் யூனிட் டிஜிட், அதாவது இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அதான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். இதை வச்சு ஒரு சில கொஷின்ஸில் ஆன்சர் பண்ணலாம். அதில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக மைனஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 10 செகண்ட்ஸ் பக்கமாக ஆகுமா? அந்த டைம் கொஞ்சம் சேவ் பண்ணலாம்ல, அதுக்காக சொன்னேன். ஓகேங்களா? அப்போ அடுத்து மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 4, இங்கே 1 பாரோ பண்ணிங்கன்னா 12. 12 - 5 எவ்வளோ? 7. 4 - 2 2. அப்போ ஆன்சர் 277 கிடைக்கும். இதோட ஆன்சர் x² + y². ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 20th கொஷின். 1² 2² 3² up to 10² இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குமா? 385 கிடைக்குமா? ஏனில் 2² + 4² வெறும் ஈவன் நம்பர் மட்டும் கொடுத்துருக்கான். up to 20² வரைக்கும் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த 2² இருக்குல்ல, இது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இந்த 4² 2² × 2² எழுதலாமா? இந்த 4² தான் என்ன பண்ணிடுறேன்? 2² × 2² பிரிச்சிருக்கேன். ப்ளஸ் 6² 2² × 3² எழுதலாமா? ப்ளஸ் அப் டு 20² 2² × 10² எழுதலாம். இப்போ எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குது? 2² இருக்கா? அப்போ அந்த 2² அப்படியே நான் வெளியே எடுத்துறேன். ரிமைனிங் என்ன இருக்கும்? 2² வெளியே எடுத்துகிட்டா ரிமைனிங் 1 இருக்குமா? அப்போ 1² ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது? 2² ப்ளஸ் 3² ப்ளஸ் அப் டு எது வரைக்கும் இருக்கும்? 10² வரைக்கும். 2² வேல்யூ என்ன? 4. 1² 10² வரைக்கும் ஆட் பண்ணால் ஆல்ரெடி எவ்வளோ ஆன்சர் வரும்னு கொஷின்லேயே கொடுத்துட்டான். 385. அப்போ இதை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 4 × 385. 4 5s are எவ்வளோ? 20. 0 ரிமைனிங் 2. 4 8s are 32. 32 + 2 34. 4 ரிமைனிங் 3. 4 3s are 12. 12 + 3 15 கிடைக்கும். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் 1540. ஆப்ஷன் டி. இதோட ப்ராக்டிஸ் செட் 2ல் இருக்க சிம்பிளிஃபிகேஷனோட 20 கொஷனுக்கான சொல்யூஷன் முடிஞ்சு. இன்கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ண கொஷினில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை சொன்னது புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.